சட்டப்பேரவையில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இடையே கடும் விவாதம் நடந்து வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக ஆட்சி நிறைவடையும் போது கடன் 1 லட்சம் கோடியாக இருந்தது என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த விவாதம் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? கற்பகம், எந்த ஆட்சியில அதிக கடன் வாங்கியது என்பது தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் ஒரு காரசாரமான விவாதம் நடைபெற்று இருக்கிறது. தமிழக சட்டப்பேரவையில் இந்த பட்ஜெட் மீதான பொது விவாதம் இன்று தினம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த விவாதத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KP முனுசாமி தொடங்கி வைத்திருந்தார். இந்த விவாதத்தில் அவர் பேசும்போது பாஜக மீதான இந்த பட்ஜெட் மீதான பொது விவாதத்தில் பங்கேற்றவர் பேசும்போது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் கடன் தொகை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில தங்கம் தென்னரசு பேசும்போது அதிமுக ஆட்சி நிறைவடையக்கூடிய தருவாயில 4 லட்சம் கோடி கடன் இருந்தது. அதோடு சேர்த்துதான் தற்போது 9 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. கடன் அளவுக்கு உட்பட்டுதான் வாங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தங்கம் தென்னரசு நிதித்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது திமுக ஆட்சி நிறைவடையும் போது கடன் 1 லட்சம் கோடியாக இருந்தது. திமுக தேர்தல் அறிக்கையில நிதிநிலையை சரி செய்ய நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த குழு இதுவரை வழங்கிய பரிந்துரைகள் என்ன, அதன் மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பதையெல்லாம் கேட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக பேசும்போது பன்னீர்செல்வம் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். கடன் வாங்குவது மூலதன செலவுக்காக மட்டுமே இருக்க வேண்டும், அப்படி என்னதான் மூலதன செலவுகளை இந்த அரசு செய்தது என்பது தொடர்பான கருத்துக்கள் எல்லாம் எடுத்திருந்தார். இந்த நிலையில இதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதி பதிலளிக்கும் போது திமுக ஆட்சி காலத்துல வெறும் அறிவிப்புகள் மட்டுமே கொடுக்கப்பட்டன, அதனை செயல்படுத்தியது அதிமுக காலத்தில் கொடுக்கப்பட்ட அறிவிப்புகளை எல்லாம் செயல்படுத்தியது திமுக அரசு தான் என்பதனை அவர் முதலமைச்சர் தெரிவிக்க தொடர்ந்து ஒரு காரசாரமான விவாதங்களே சட்டப்பேரவையில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த விவாதத்தின் போது திடீரென KP முனுசாமியும் எழுந்து காரசாரமாக பேசும்போது அவை முன்னவர் எழுந்து பதிலளித்து அதன் பிறகு இந்த விவாதம் முடிவுற்று அடுத்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த விவாதத்தில் கலந்து தற்போது பேசி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி சிவா.